அவன் காபிர் என்பதில் எல்லோரும் உடன்பட்டிருக்கிறார்கள், எல்லோரும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது தொடர்பாக ஏராளமான அறிஞர்கள் குறிப்பிடுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். இப்ப மறுமை நாள் வரைக்கும் குர்ஆன் பாதுகாக்கப்படும் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹு தஆலா அதை பாதுகாக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டதாக அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன் மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிடுகிறார்கள். அதில் எந்த கூட்டலும் குறைத்தலும் மாற்றுதலும் இடம்பெறாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் சொல்கிறது. இமாம்களும் அதே கருத்தை சொல்கிறார்கள். நாம் எல்லாம் அதே கருத்தில் இருக்கிறோம். முஸ்லிம்கள் எல்லோரும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளல என்றால் அவர் குர்ஆனையும் சுன்னாவையும் நிராகரித்தவராக மாறிவிடுவார். இந்த குர்ஆனே எங்களிடம் பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் நாங்க முஸ்லீம் என்று சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? இதில் நாங்கள் நம்பிக்கையுடையவர்களாக இல்லை என்று சொன்னால் இஸ்லாத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய்விடும். இது அல் குர்ஆன சுன்னா குர்ஆனை பற்றி சொல்லுகின்ற கருத்து. ஆனால் ஷியாக்களுடைய குர்ஆன் பற்றிய கருத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் முதல்ல அவங்க குர்ஆனை பத்தி என்ன சொல்றாங்க என்றால், நாம நேரத்தோட பார்த்த விஷயம், குர்ஆன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் இறங்கியது. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததனால் தவறுதலாக மாற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை கொடுத்து விட்டார் என்று சொல்லி ஷியாக்கள் நம்புகிறார்கள். அப்ப குர்ஆன் இறங்கினத்திலேயே ஷியாக்களிடம் எம்மை விட புதிய கருத்து, குர்ஆன் சுன்னா சொல்லுவதற்கு முரணான கருத்து அவர்களிடம் இருக்கிறது. அதுபோன்று ஷியாக்களுடைய அறிஞர்கள், ஷியாக்கள் எல்லோருமே இந்த குர்ஆன் இப்போது இருக்கின்ற குர்ஆன் மாற்றப்பட்டிருக்கின்றது, இப்போது இருக்கின்ற குர்ஆன் கருத்து முரண்பாடுகள் அதில் இருக்கிறது, இப்போது இருக்கின்ற குர்ஆனில் இல்லாத விஷயங்களும் இருக்கிறது என்று சொல்லி ஷியாக்களுடைய எல்லா அறிஞர்களும் ஏகோபித்த கருத்தில் இருப்பதாக ஷியாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்களுடைய அறிஞர்களில் முக்கியமானவர் முஃபீதி என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய அவாயிலுல் மக்காலாத் என்று சொல்லக்கூடிய நூல்ல அவர் சொல்றார், வத்தஃபகு ஷியாக்கள் உடன்பட்டிருக்கிறார்கள் அலா அன்ன அஇம்மத்து வல்லால் அல்லது லுல்லால் خالفوا في كثير من تأليف القرآن. குர்ஆனை அவர்கள் ஒன்று சேர்த்த நேரம், குர்ஆனை அவர்கள் தொகுத்த நேரம் நிறைய விஷயங்களுக்கு முரண்பட்டார்கள் என்பதில் ஷியாக்கள் எல்லோருமே ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள் என்று முஃபீத் சொல்கிறார். அதாவது அபூபக்கர் அலி குர்ஆனை தொகுத்த போது, சஹாபாக்கள் எல்லோரும் குர்ஆனை தொகுத்த போது, நூலுருப்படுத்திய போது குர்ஆனில் இல்லாத பல விஷயங்களை குர்ஆனுக்குள் நுழைத்தார்கள் அல்லது குர்ஆனில் இருந்த பல விஷயங்களை நீக்கினார்கள் என்பதில் ஷியா அறிஞர்களுக்கு மத்தியில், ஷியாக்களுக்கு மத்தியில் ஏகோபித்த கருத்து நிலவுகிறது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். அதுபோன்று நேமத்துல்லா அல் ஜஸாயிரி என்பவர் சொல்கிறார், ஷியாக்களிடம் இருக்கின்ற அறிவிப்புகள் அனைத்துமே சந்தேகமற ஒரு விஷயத்தை நிரூபிக்கின்றது. என்ன விஷயம் என்றால், குர்ஆனிலே கலாமன் பேச்சாக இருந்த போதிலும், அதன் பொருளாக இருந்த போதிலும், அல்லது அதன் ஏராப் அல்ல ஹரக்கத் வச்சிருக்கும் அந்த ஹரக்கத்தாக இருந்த போதிலும் இவை அனைத்திலும் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது, அனைத்திலுமே இல்லாதவை புகுத்தப்பட்டிருக்கிறது என்பதில் ஷியாக்களிடம் உள்ள அறிவிப்புகள் சந்தேகத்திற்கிடம் இல்லாததாக உள்ளது என்று சொல்லி நேமத்துல்லா அல் ஜஸாயிரி என்பவர் அல் அன்வார் அன் நோமானியா என்று சொல்லக்கூடிய நூலிலே குறிப்பிடுகிறார். அது போன்ற அந்நூரிய தபரசி என்று சொல்லக்கூடியவர் ஒரு நூலை எழுதியிருக்கிறார், ஃபஸ்லுல் கிதாப் ஃபி இஸ்பாத்தி தஹ்ரீஃபி கலாமி ரப்பில் அர்பாப். இறைவனுடைய வார்த்தை அல்லது இறைவனுடைய வேதம் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகின்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தின் பேரே அதான், இறைவனுடைய வேதம் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துதல். அதான் அந்த புத்தகத்தினுடைய பேர். இப்ப அந்த பேரில் ஒரு புத்தகத்தை எழுதிட்டு அவர் என்ன சொல்றார் என்றால், இன்னல் அஹ்பாரத் தால்லத அலா தாலிக தஜீது அலா அல்ஃபை ஹதீஸ். இது சம்பந்தமாக சொல்லக்கூடிய அறிவிப்புகளை நாங்கள் பார்த்தால் 2000க்கும் மேற்பட்ட அறிவிப்புகள் குர்ஆனில் இல்லாதவை நுழைக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆன் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி சொல்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார்.
இப்ப ஷியாக்கள் எந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் ஆர்வமாகவும் அல்லது எந்த அளவுக்கு அதிகமான கருத்தும் அவர்களிடம் இருக்கிறது என்பதை இவைகள் எங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறது. இப்ப ஷியாக்கள் இப்ப ஒரு முடிவுக்கு வராங்க, குர்ஆன் மாற்றப்பட்டிருக்கிறது என்று, குர்ஆனில் இல்லாதவை நுழைக்கப்பட்டிருக்கிறது என்று முடிவுக்கு வருகிறார்கள். எனவே இப்போது இருக்கின்ற குர்ஆனை பின்பற்றுவதில் அவர்களிடம் சிக்கல் இருக்கிறது. குர்ஆன் மாற்றப்பட்டது என்று முடிவுக்கு வந்தால், குர்ஆன்ல இல்லாத நுழைஞ்சிருக்கு என்று முடிவுக்கு வந்தால் அதை பின்பற்ற முடியாது. பின்பற்றத்தில் நடைமுறை சிக்கல் இருக்கிறது. எனவே பின்பற்ற தேவையில்லை என்கிற கருத்து அவர்களிடம் இருக்கிறது. காஷானி என்பவர் தன்னுடைய தப்சீரிலே சொல்கிறார், தப்சீரு ஷாஃபியிலே, வயரிது அலா ஹாதா இஷ்கால். குர்ஆன் மாற்றப்பட்டிருக்கிறது என்ற கருத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை என்றால், இந்த குர்ஆனில் எங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை இல்லாத ஒரு சிக்கல் வருகிறது. இந்த குர்ஆனை முழுமையாக நம்பி நாங்கள் பின்பற்ற முடியாத ஒரு சிக்கல் இருக்கிறது. ஏனென்றால் இந்த குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு வசனமும் மாற்றப்பட்டிருப்பதற்கு இடம்பாடு இருக்கிறது. குர்ஆன்ல உள்ள 6066 வசனத்தில மாற்றம் நடந்திருக்கிறது என்று நாங்கள் நம்பினால், அல்லது யாராவது ஒருவர் நம்பினால், அவர் எதையும் பின்பற்ற முடியாது என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு வசனத்திலும் அந்த மாற்றம் இடம்பெற்றிருக்கலாம் என்ற சந்தேகம் அவருக்கு வரும். அல்ஹம்துலில்லாஹ் ஓதிட்டு ஒருவேளை அவங்க மாத்தினது அல்ஹம்துலில்லாஹா இருக்குமோ, பிறகு அர் ரஹ்மான் ஓதிட்டு பிறகு அவங்க மாத்தினது அர் ரஹ்மான் அர் ரஹீமா இருக்குமோ, பிறகு இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்றது அவங்க மாத்தினதா இருக்குமோ, அல்லது குர்ஆன்ல இல்லாதது இதா இருக்குமோ என்று ஒவ்வொரு வசனத்திலும் சந்தேகம் வாரத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே குர்ஆன் இன்றைக்கு ஒரு ஆதாரம் இல்லை. ஃபலம் யப்க லனா ஃபில் குர்ஆனி ஹுஜ்ஜத்துன் அஸ்லன். எனவே அடிப்படையில், இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கு குர்ஆனை ஒரு மூலாதாரமாக கொள்ள முடியாது, ஒரு ஆதாரமாக குர்ஆனை நாங்கள் காட்ட முடியாது. ஃபதன்தஃபி ஃபாயிதத்துல் அம்ரி பித்திபாஇஹி. எனவே குர்ஆனை பின்பற்ற வேண்டும் என்பது இங்கே இல்லாமல் போகிறது. குர்ஆனை பின்பற்ற தேவையில்லை. குர்ஆனை ஆதார நூலாகவும் கொள்ள முடியாது, குர்ஆனை பின்பற்றவும் முடியாது என்று சொல்கின்ற கருத்தை அவர் குறிப்பிடுகிறார். அதுபோன்று அஹ்லுல் பைத்துகள் மீது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருக்கு பின்னுக்கு வந்த அவருடைய பரம்பரையில் வந்தவர்கள் சொன்னதாக பல அறிவிப்புகளை இந்த குர்ஆன் விஷயத்தில் அவர்கள் இட்டுக்கட்டி இருக்கிறார்கள். உண்மையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் அதை சொன்னதில்லை, ஹுசைன் ரலி அவர் சொன்னதில்லை, இது போன்ற ஏனைய இமாம்களும் அதை சொல்லவில்லை, அஹ்லுல் பைத்துகள் சார்ந்த இமாம்கள் எவரும் அதை சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் பேரில் அவர்கள் இதை இட்டுக்கட்டி இருக்கிறார்கள். அந்த மாதிரி வருகிற அறிவிப்புகளை நாங்கள் பார்த்தோம் என்றால், காஷானி என்பவர் தப்சீருல் கும்மி என்ற தப்சீருக்கு அவர் குறிப்புகள் எழுதும் போது அதிலே சொல்கிறார், இன்னல் குர்ஆன் அல்லதி ஜாஅ பிஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த குர்ஆன் 17,000 ஆயா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்த குர்ஆன் 17,000 வசனங்களை கொண்டது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். இப்ப இன்றைக்கு நம்மள்ட்ட இருக்கிற குர்ஆன் 6606 வசனங்கள் என்று நாம சொல்றோம். ஆனா உண்மையான குர்ஆன் 17,000 வசனங்கள் அந்த குர்ஆனில் இருப்பதாக இந்த அறிவிப்பு சொல்கிறது. எனவே இப்போது இருக்கின்ற குர்ஆன் உண்மையான குர்ஆனின் 1/3 பகுதி என்று ஷியாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அதுபோன்று அதே நூலில் வரக்கூடிய இன்னும் ஒரு அறிவிப்பு என்னென்றால், மா யஸ்ததிஉ அஹதுன் அன் யத்தஇய அன்ன இந்தஹு ஜமீஉல் குர்ஆனி லாஹிரஹு வ பாத்தினா. இன்றைக்கு யாருமே என்னிடம் குர்ஆன் அனைத்தும் இருக்கிறது என்று வாதிட முடியாது. இன்றைக்கு யாருமே குர்ஆனினுடைய எல்லா வசனங்களும் எல்லா அத்தியாயங்களும் என்னிடம் இருக்கிறது என்று வாதிட முடியாது என்று சொல்லி, என்றால் குர்ஆன் குறைக்கப்பட்டிருக்கு, குர்ஆன் இல்லாதெல்லாம் அதுக்குள்ள சேர்ந்திருக்கு. உண்மையான குர்ஆன் முழுமையாக என்னிடம் இருக்கிறது என்று யாருமே வாதிட முடியாது என்று சொல்லி அந்த அறிவிப்பு சொல்கிறது. அது போன்று அதே நூல்ல வரக்கூடிய இன்னும் ஒரு அறிவிப்பு, இந்த குர்ஆன்ல ஒரு எழுத்து இருக்கக்கூடிய இடத்தில் இன்னும் ஒரு எழுத்து இருக்கிறது, அது போன்று அல்லாஹு தஆலா இறக்கியதற்கு முரணாகவும் சில விஷயங்கள் இந்த குர்ஆனில் இருக்கிறது என்று சொல்லி அந்த அறிவிப்பு சொல்கிறது. அது மாதிரி அஸ்பாபின் நபாத்தா என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார்,
அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல நான் கேட்டேன். அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன். அலி அலி அவர்கள் சொல்லல, அலி அலிய பேர்ல இட்டு கட்டுறாங்க. அவர் சொன்னதாக சொல்கிறார்கள். நிச்சயமாக குர்ஆன் என்பது 3 பகுதிகளாக இறங்கியது. குர்ஆன் என்பது 3 பகுதிகளாக இறங்கியது. அதுல 3ல ஒன்று எங்களிலும் எங்களுடைய விரோதிகள் பற்றியும் இறங்கியது. குர்ஆன் 3 வகையா இறங்கி அதுல ஒரு வகை எங்களை பற்றியும் எங்களை எதிர்ப்பவர்கள் அல்லது எங்களுடைய எதிரிகள் பற்றியும் இறங்கியது. அதுபோன்று 3ல் அடுத்த பகுதி சுன்னத்துக்கள் பற்றி இருந்தது, நடவடிக்கைகள் நடைமுறைகள் பற்றியதாக இருந்தது. அடுத்த பகுதி ஃபராயித் கடமைகள் சட்டங்கள் பற்றியதாக இருந்தது. இப்படி 3 பகுதிகளாகத்தான் குர்ஆன் இருந்தது. ஆனா முதல் பகுதியை நீக்கிட்டாங்க என்கிற மாதிரி இந்த அறிவிப்பு தஃப்சீர் ஐயாஷிலே இடம்பெற்றிருக்கிறது. அது போன்று இன்னும் ஒரு அறிவிப்பு நூரத் தபரசியுடைய அறிவிப்பு சொல்கிறது, மத்தா அஹது மினன் நாசி அன்னஹு ஜமால் குர்ஆன குல்லஹு கமா உன்சில இல்லா கذاب. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறங்கியதை போல அவ்வளவு குர்ஆனும் அல்லது அதில் இருக்கின்ற அத்தனை வசனங்களும் தொகுக்கப்பட்டிருக்கிறது என்று மனிதர்களில் யாராவது வாதிட்டால் அவன் சுத்த பொய்யன் என்று அந்த அறிவிப்பு சொல்கிறது. இப்ப இந்த அறிவிப்புகள் எல்லாம் குர்ஆன் இன்றைக்கு முழுமையானதாக இல்லை, குர்ஆனில் இல்லாதவை உட்புகுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த அறிவிப்புகள் எங்களுக்கு சொல்கிறது. அதுபோன்று நூரத் தபரசியுடைய ஃபஸ்ல் கிதாப் என்று சொல்லக்கூடிய நூலிலே குர்ஆனில் இல்லாத அத்தியாயங்கள் என்று சொல்லி சில அத்தியாயங்களை அவர் போடுறார். அதுல ஒன்றுதான் சூரத்துல் விலாயா, அரசாட்சி பற்றிய அத்தியாயம். அதுல என்ன வருதுன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, ஆமினு பின் நபியி வல் வலி, ஆட்சியாளர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வருகின்ற அந்த அலி அலி அவருடைய பரம்பரையினரையும் நபியையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அல்லதைனி பஅஸ்னாஹுமா, அவர்கள் இருவரையும் தான் நாங்கள் அனுப்பினோம். யஹ்தியானிக்கும், அவர்கள் இருவரும் உங்களுக்கு இல சிராத்தில் முஸ்தகீம், நேரான வழியை காட்டுகிறார்கள் என்று அந்த அத்தியாயத்தில் வருகின்ற ஒரு வசனம் சொல்கிறது. இந்த அத்தியாயத்தை ஷியாக்களுடைய நிறைய அறிஞர்கள், குர்ஆன் பற்றி பேசுகின்ற நிறைய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனா ஒவ்வொருவருக்கும் இடையில் முரண்பாடுகள் இருக்கிறது. சிலருடைய அறிவிப்புல 74 வசனம், சிலருடைய அறிவிப்புல 70, சிலருடைய அறிவிப்புல 50, 24, 30 என்று சொல்லி முரண்பாடுகள் அவர்களுக்குள் இருக்கிறது. இவர்கிட்ட இருக்கிறது அவர்கிட்ட இல்ல, அவர்கிட்ட இருக்கிறது இவர்கிட்ட இல்ல. இப்படி அந்த அத்தியாயத்துல நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. ஏன் அல்லாஹ் சொல்றான், வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்ததாக இந்த குர்ஆன் இருந்திருந்தால் நிறைய முரண்பாடுகள் அதில் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப முரண்பாடுகள் இங்க ஷியாக்களுடைய சூரத்துல் விலாயாவுல அவங்க உருவாக்கின விலாயாவுல இருக்குது. நம்ம இன்றைக்கு இப்போது இருக்கின்ற குர்ஆனை கொண்டு போய் மிஸ்ர்ல இருக்கிற குர்ஆனோட, எகிப்தில இருக்கிற குர்ஆனோட ஒப்பிட்டாலும் அதான் குர்ஆன். அமெரிக்காவில் இருக்கிற குர்ஆனோட ஒப்பிட்டாலும் அதான் இருக்கு. சவுதியில இருக்கிற குர்ஆனோட ஒப்பிட்டாலும் இதான் குர்ஆன். பலஸ்தீன்ல இருக்கிற குர்ஆனோடு இந்த குர்ஆனை ஒப்பிட்டாலும் இதான் குர்ஆன். உலகத்துல எந்த மூலையில இருக்கிற குர்ஆனோடு கொண்டு போய் நம்மட பள்ளியில இருந்த ஒரு குர்ஆனை கொண்டு போய் ஒப்பிட்டு பார்த்தாலும் இதே குர்ஆன் தான் எல்லா இடத்தையும் இருக்கு. அதுல முரண்பாடு இருக்காது, மாறுதல் கிடையாது, காண முடியாது. ஆனா ஷியாக்கள்கிட்ட இருக்கிற அந்த சில அத்தியாயங்களை வேறு நூட்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது ஷியாக்களை அவர்களுக்குள் முரண்பாடுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த அத்தியாயத்தில். அப்ப இது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது அல்ல என்பதற்கு அதுவே மிகப்பெரியதொரு சான்றாக இருக்கின்றது. இதே போன்று ஷியாக்கள் நிறைய வசனங்களை, குர்ஆனில் இல்லாத நிறைய வசனங்களை அதில் இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள். இது குர்ஆன் பற்றி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துல ஒரு பகுதி. இன்னும் ஒரு பகுதி ஷியாக்களுடைய கருத்து என்ன சொல்லுது என்றால், இந்த குர்ஆன் மட்டுமில்ல, ஏராளமான குர்ஆன் எங்களுக்கு இருக்கு என்று சொல்லி ஷியாக்கள் சொல்கிறார். இந்த 17,000 வசனங்கள் கொண்ட குர்ஆன் மட்டும் எங்கள்கிட்ட இல்ல, இது அல்லாம வேறு பல குர்ஆன்களும் ஷியாக்களுக்கு இருக்கிறதாக ஷியாக்களுடைய நூல்கள் சொல்கிறது. குலைனி என்பவர் அவருடைய அல் காபி என்று சொல்லக்கூடிய நூல்ல சொல்கிறார், ஒரு தலைப்பு போடுறார். என்ன தலைப்பு என்றால், பாப்
அன்னஹு லம் யஜ்மஇல் குர்ஆன குல்லஹு இல்லல் அஇம்மா அலைஹிமுஸ்ஸலாம். குர்ஆன் அனைத்தையும் இமாம்களை தவிர வேறு எவர்களும் ஒன்று சேர்க்கவில்லை. வ அன்னஹும் யலமூன இல்மஹு குல்லஹு, குர்ஆன் பற்றிய முழுமையான அறிவு அவர்களுக்கு தான் இருக்கிறது என்று சொல்லி ஒரு தலைப்பு போட்டுட்டு அது கீழே நிறைய விஷயங்களை குர்ஆன்ல இல்லாததும் அல்லது வேறு குர்ஆன்களும் தங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி நிறைய அறிவிப்புகளை அவர் கொண்டு வரார். அல் அன்வார் நோமானியா என்று சொல்லக்கூடிய நூல்ல, ஷியாக்களுடைய முக்கியமான நூல்ல ஒரு அறிவிப்பு பதிவு செய்யப்படுது. அந்த அறிவிப்பு என்ன சொல்லுதென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமார் 6 மாதங்கள் குர்ஆனை தொகுக்கிற பணியில ஈடுபட்டாங்களாம். சுமார் 6 மாதங்கள் குர்ஆனை தொகுக்கிற பணியில அலி ரலி ஈடுபட்டாங்களாம். குர்ஆனை தொகுத்து முடிஞ்சதுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள்கிட்ட கொண்டு வந்து இதுதான் குர்ஆன் என்று சொல்லி மக்கள்கிட்ட காட்டினாங்களாம். இப்ப மக்கள் குர்ஆனை விரிச்சு பார்த்தாங்களாம். அதுல முஹாஜிர்களுக்கு எதிராக இருக்குது, அன்சார்களுக்கு எதிராக இருக்குது, நிறைய சஹாபாக்களுக்கு எதிரான வசனங்கள் அந்த குர்ஆன்ல இருக்காம். கண்டோன்ன உடனே உமர் அலி பாஞ்சி சொன்னாராம், இந்த குர்ஆன் எங்களுக்கு தேவையில்ல, இந்த குர்ஆன் எங்களுக்கு தேவையில்ல, இந்தனா குர்ஆனுன் கதபஹு உஸ்மான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதின குர்ஆன் எங்கள்கிட்ட இருக்கு, இது எங்களுக்கு தேவையில்ல. உஸ்மான் அலி எழுதின குர்ஆன் எங்கள்கிட்ட இருக்கு, இது எங்களுக்கு தேவையில்ல என்று சொல்லி உமர் அலியும் மற்றும் உண்டான சஹாபாக்கள் பலரும் சொன்னார்கள். சொன்னபோது அலி அலிக்கு கோபம் வந்துச்சு. சொன்னபோது அலி அலிக்கு கோபம் வந்துச்சு. சொன்னாங்களாம், அலி அலி சொன்னாங்களாம், இதுக்கு பிறகு இந்த குர்ஆனை நீங்க காண மாட்டீங்க, இதுக்கு பிறகு இந்த குர்ஆனை நீங்க காண மாட்டீங்க என்று சொல்லிட்டு அவர் அந்த குர்ஆனை கொண்டு போயிட்டார். இப்ப எங்க அந்த குர்ஆன் என்றால் அலி அலி சொல்லிட்டாரு காண மாட்டீங்க, எப்ப காண மாட்டோம். ஷியாக்கள் இப்ப எங்கள்கிட்ட உங்கள்ட்ட இல்லாத நிறைய குர்ஆன் இருக்கு, நிறைய வசனம் எல்லாம் இருக்கு, 17,000 வசனம் அந்த குர்ஆன்ல இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்களே. இப்ப எங்கடாப்பா அந்த குர்ஆன் கேட்டா அலி அலி சொல்லிட்டாங்க காண மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப உமர் அலிர காலத்தோட அது போயிடுச்சு. அதுக்கு பிறகு நீங்க காண மாட்டீங்க அந்த குர்ஆனை. இப்ப வராதா இனி என்று கேட்டால் வரும்.